ஹே டிசைனர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்பிளாஷ் அனிமேஷனோட பேர் வந்து பேரலெக்ஸ் அனிமேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விஷுவாலிட்டி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்மா ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். என்னென்ன இமேஜஸ் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வயர் ஃப்ரேம் போட்டுக்கோங்க. வயர் ஃப்ரேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கும். அப்படி இல்லையா, வயர் ஃப்ரேம் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு தாட் நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்ஸ்பிரேஷன்லாம் நிறைய பாருங்கள், அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 4 இமேஜஸ் தான் வேணும். ஒரு மவுண்டன், இதே மவுண்டனை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி ஃப்ளிப் பண்ணி ஹாரிசான்டலாகவே காட்டலாம். 2 மவுண்டனாக காட்டலாம். அப்புறம் வந்து ஒரு மூன் தேவை பேக்ரவுண்டில். அண்ட் தென் ஒரு பேக்ரவுண்ட், ஸ்கை பேக்ரவுண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹவுஸ் வித் பைன் ட்ரீ பேக்ரவுண்ட். ஸோ ஓகே, ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஐஃபோன் 14 உங்களுக்கு பேஸ்ட் ஆன் உங்களுக்கு எப்படி எந்த. ஓகே. ஸோ ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கைட்லைன்ஸ்லாம் அவ்வளோ தேவையில்லை. இந்த மார்ஜின், இந்த பேடிங் அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக பட் அனிமேஷன் வந்து பக்கவாக இருக்கணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். நீங்கள் கொண்டு ட்ராக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இங்கே வந்துடும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த மேலே இருக்க அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியுற மாதிரி கொஞ்சம். ஓகே, இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண அப்படி பார்த்தா, மூன் பேக்ரவுண்டுக்கு அடுத்தது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு மூன் தேவை. இந்த மூணை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து நமக்கு மவுண்டன்ஸ் தேவை. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து இதே இமேஜஸ் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். என்னுடைய ஃபிக்மா ஃபைலோட ஆக்சஸ் கொடுக்குறேன். அது நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொரு மூணு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இதே காப்பி பண்ணிட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க, ரைட் சைடில் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஹாரிசான்டல் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க, உள்ளே ஃபிட் ஆகிடும். ஓகே, மவுண்டன்ஸ் ஓகே ஆயிடுச்சு, பேக்ரவுண்டு மூணு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த ஹவுஸ் வித் பைன் பேக்ரவுண்ட். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சிடி பட்டன் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த டெக்ஸ்ட் தான் வந்து ஒரு டைட்டிலாக இருக்கும், சப்டைட்டிலாக இருக்கும். இது வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இந்த ஸ்க்ரீனை கொண்டு வரோம், மீன் இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டுக்காக நம்ம வந்து டைட்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். யுவர் ஹாலிடே டெஸ்டினேஷன். அடுத்து சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சப்ஹெட்டிங் வந்து டோன்ட் ஜஸ்ட் ட்ரீம், மேக் இட் ரியல். ஓகே, இப்போ இதோட ஹைரார்கி வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதை அப்படியே எடுத்து போட முடியாது. ஹெட்டிங்னாலே உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கணும், ப்ளஸ் வந்து செமி போல்டு ஆர் போல்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து செமி போல்டே யூஸ் பண்ணுறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து 6048 64 வச்சுக்கலாம். ஏன்னா ஏன் 64 வைக்கலாம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து இதுக்கு பேஸ்ட் ஆன் இதோட ஹைட், இதோட என்ன சொல்றது, இதோட வெயிட்டை வச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, இதோட சைஸ் கூட ஓகே. ஓகே, இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. சாரி, ஓகே, இதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஃபாண்ட் சைஸும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம 32 கொடுத்துட்டு, இது சப்ஹெட்டிங்னால நம்ம வந்து ரெகுலராகவே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இதுவும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டே கொடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. கொடுத்துட்டு இதோட ஸ்பேஸிங் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, 16 வச்சுக்கோங்க. இது போதும். ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்துருங்க. இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சிடிஏ பட்டன் ஆட் பண்ணணும். சிடிஏ பட்டன் அதே தான், சேம் தான். ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி
ஓகேவா? இத செலக்ட் பண்ணிட்டு இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து சிடிஏ பட்டனோட ஃபாண்ட் சைஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16 இருந்தாவே போதும். இந்த 14 வச்சா கூட ஓகே தான். பட் 16 இருக்கு. ஐ திங்க் 16 ரொம்ப பெருசா இருக்கு. 14 வச்சிடலாம். வச்சுட்டு இத வந்து செமி போல்ட் குடுத்துடலாமா? ஓகே. இப்போ இது சிடிஏ பட்டனா மாத்தணும். இப்ப நீங்க வந்து ஃப்ரேம்ல கொண்டு வாங்க. ஷிஃப்ட் ஏ குடுங்க. குடுத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரேமா மாறிடும். மாறிட்டு ஆ, இதோட இதோட ஃபில் குடுத்துருங்க. ஃபில் குடுத்துட்டு அப்புறம் வந்து ஃபில்லோட ஒபாசிட்டி வந்து 50 வைங்க. அப்புறம் ஆ, இந்த ரேடியஸ் கார்னர் ரேடியஸ் வந்து 10 வைங்க. அப்புறம் இதோட ஹைட் அண்ட் விட்த் பார்த்தீங்கன்னா ஓகே, விட்த் வந்து 256 கொடுங்க. ஹைட் வந்து 46 கொடுங்க. அலைன் பண்ணிடுங்க. சென்ட்ரல் லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டோம். பட் வந்து இது இன்னும் எஃபெக்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் பிளர் எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பிளர். ஓகே, பேக்ரவுண்ட் பிளர் ஓகே. இன்னும் ஐ திங்க் இது வந்து 75 பண்ணிவிடுங்க. இல்லை சாரி 25. யா, இப்போ நல்லா இருக்கு. டெக்ஸ்ட் கூட ஓரளவுக்கு தெரியுதுல? இல்லை, நல்லா தான் தெரியுது. அப்புறம் அவுட்லைனும் கொடுத்துடலாம். கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கும். அவுட்லைன் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கொடுத்துடலாம். ஒயிட் கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரோக்கோட டிரான்ஸ்பரன்சி கூட 50 கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எதுவும் 25 கொடுத்தீங்கன்னா ரொம்ப சேமாக இருக்கும். பட் இது வந்து ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, இது சிடிஏ பட்டன் நீங்கள் முடிச்சிட்டீங்க. சிடிஏ பட்டன் இங்கே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் பேஜில். அது வந்து கீழேருந்து பாட்டம்லேருந்து டாப் வரணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே கொண்டு வாங்க. ரொம்ப கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரேமோட வெளில போயிடும். அதனால என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதோட டாப் பாட்டம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிடுங்க. அவ்வளோதான். இந்த ஸ்க்ரீன் முடிச்சாச்சு. ஓகே, நம்ம இந்த ஸ்க்ரீன் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்க்ரீனு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு சென்டர் லைன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன் முடிச்சாச்சு. இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணிட்டு எல்லாரோட லேயர்ஸோட நேமை மாற்றிருங்க. இது என்னது டெக்ஸ்ட், இதுவும் டெக்ஸ்ட், இது ஃப்ரேம், இது என்ன ஃப்ரேமு, இது வந்து சிடிஏ பட்டன். ஓகே, இது என்னது, இது வந்து house with pine trees. இது வந்து mountain right. இது வந்து mountain left. நீங்க வந்து பேர் வந்து இதுல மாத்திட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல மாத்தக்கூடாது. அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் வந்து சரியா ப்ளே ஆகாது. இது வந்து மூன் டார்க் டிஸ்ப்ளே. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் முடிச்சாச்சா? இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இது அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். இது சிம்பிளாக முடிச்சிடலாம். மூனோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அப்புறம் மவுண்டன் ரைட்டு அதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம். மவுண்டன் லெஃப்ட் அதுவும் கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம். ஓகே, இது போதும். அடுத்தது டெக்ஸ்ட். இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து இது வந்து 32 இல்லை 26, சாரி 26. ஓகே, இதை வந்து 18. ஓகே, இதோட ஹைட் கூட கம்மி பண்ணிக்கோங்க. 18 கொண்டு 8 கொடுத்துருங்க. ஓகே, இது முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஹவுஸை வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலே தள்ளிக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் சிடிஏ கொண்டு வரல பாருங்க. சிடி எங்கே இருக்கு? மேலே இருக்கு. ஓகே, இந்த சிடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் சிடியை செலக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் லேயரில் போய் தான் சிடியை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஆரோ மார்க் வந்து அப் ஆரோ கொடுத்தீங்கன்னா அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிடி உங்களுக்கு மேலே வந்துடணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து ப்ரோட்டோடைப்பிங். செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப் கொடுத்துக்கோங்க. ப்ரோட்டோடைப் வந்து ஜஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கனாவே இங்கே வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் ப்ரோட்டோடைப் கொடுத்துட்டு ஆன் டேப்பில் ஆஃப்டர் டிலே கொடுத்துருங்க. அப்புறம் அனிமேஷன் போய்ட்டு ஸ்மார்ட் அனிமேஷன். இங்கே டியூரேஷன் வந்து 2500 ms.
அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து இதை சரி இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம இது கொடுக்கணும்ல ப்ரோட்டோடைப் இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இதுவும் ஆஃப்டர் டிலே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பட் இதோட ஸ்மார்ட் அனிமேட் வேணா இது வந்து டிசால்வ் பண்ணிடுங்க. டிசால்வ் பண்ணிட்டு 400 வச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. சூப்பர்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து லேர்ன் பண்ணுங்க. உங்களால வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன்.